அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். வினை தூய்மை. வினைனா செயல், தூய்மைனா நாம செய்யற செயல் தூய்மையான செயல்களா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, தொந்தரவு இல்லாம, தப்பு இல்லாம, பெரியோர்கள் பழிக்காத அளவுக்கு அது தூய்மையானதா இருக்கணும். அதைதான் வினை தூய்மைங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றாரு. அதிகாரம் வினை தூய்மை. குறள் எண் 656. குறள் ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும், ஈன்றால்னா பெற்றவள், தாய். தாய் பசியோட இருக்கா, தாய் பசியோட இருக்கிறத பார்த்தானா கூட ஈன்றால் பசி காண்பான் ஆயினும், தாய் பசியோட இருக்கிறத பார்த்தா கூட செய்யக்கூடாது சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர் பெரியவங்க இழிவா சொன்ன செயல்களை செய்யக்கூடாது. இப்போ பசியை போக்குறதுக்காக பக்கத்து தோட்டத்துல இருந்தோ பக்கத்து வீட்டுல இருந்தோ ஒரு பொருளை களவாடி கொண்டு வந்து தாயோட பசிய நீக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய பொருள். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோன் பழிக்கும் வினை. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.